ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான பிரெட் மசாலா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். முதல்ல ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கல்ல முதல்ல எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். இதுக்கு பதிலாக நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்காக தான். கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ப்ரெட்டை வச்சிடலாம். நான் இன்றைக்கி 6 ப்ரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். முதல்ல 3 வச்சு டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா 3 வச்சுக்கலாம். ப்ரெட்டை வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ரெட்டை எல்லா பக்கம் திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக டோஸ்ட் ஆகும். இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்துடும், ஒரு பக்கம் வெள்ளையாகவே இருக்கும். ப்ரெட்டு டோஸ்டாக 2-3 நிமிஷம் போல் தான் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் நல்லா செவந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க 3 ப்ரெட்டையும் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனி இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இதை இனி ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக தாளித்து விட்டுறலாம். இந்த பிரெட் மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. 6 ப்ரெட் பீசஸ் இருந்தாலே 2-3 பேர்த்துக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இதுக்கு சின்ன வெங்காயத்தை விட பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். சின்னது போல் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 50% வதங்கினா போதும். தக்காளி முழுசாக வதங்கிறத விட பாதி மசிஞ்சா போதும். அப்போ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு நாட்டு தக்காளியை விட ஆப்பிள் தக்காளி தான் நல்லாயிருக்கும். நாட்டு தக்காளி லைட்டாக புளிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தக்காளி பாதி வதங்கிருச்சு. இப்போ மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கேன்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இப்போ மசாலோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டாலே போதும். இதுக்கு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம்ல, அதுலேயே நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்து வதக்கி வச்சிடலாம். ப்ரெட்டை சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸ்டவ்வை சிம்லேயே இருக்கட்டும். ப்ரெட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. 2 நிமிஷம் போல் வதக்குனா போதும். நம்ம இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். நம்ம சாதாரணமாக ப்ரெட்டை சாப்பிட்றத விட இது மாதிரி மசாலாவை கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ப்ரெட்டை நம்ம இது மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு செய்கிறதுனால சீக்கிரமாக நமுத்தும் போகாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யே சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.